ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஓவோட ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட பேமெண்ட் சம்மந்தப்பட்டது. ஆல்ரெடி எஸ்பிஓவோட நியூ டாஸ்க்கையும் அப்டேட்ஸையும் நான் போன வீடியோலேயே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து என்னென்ன அப்டேட்ஸ் அண்ட் டாஸ்க்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் எஸ்பிஓவோட அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் எஸ்பிஓவோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். எஸ்பிஓவில் அவங்களுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் எப்போவுமே ட்ரெயினர் சங்கர் சார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆடியோஸாக இருக்கும், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஆனால் நான் உங்களுக்காக அந்த ஆடியோஸ் எல்லாத்தையுமே கேட்டு அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, உங்கள் டைமை எந்த அளவுக்கு கேட்குற டைமை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனையும் கவர் பண்ணி தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோவில் நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இன்றைக்கி எஸ்பிஓவோட புதிய ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கிட்டத்தட்ட பேமெண்ட் சம்மந்தப்பட்டதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். போன வீடியோலேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எஸ்பிஓவில் வந்து இனிமேல் 3 மெத்தடில் நமக்கு பேமெண்ட் தரப்போகிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். பட் இருந்தாலும் அதை நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். எப்போவும் நார்மலாக ஃபஸ்ட் மெத்தட் நம்ம பேங்க் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருந்தோம். செகண்ட் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ நிறைய வெப்சைட்ஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. அது வந்து ஆன்லைனில் அவங்க வந்து ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்களுடைய ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் உடனடியாக நம்மளுடைய வாலெட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா எஸ்பிஓ வந்து நியூ ஆப் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அந்த நியூ ஆப்பில் வந்து எஸ்பிஓ எங்கெங்கெல்லாம் ஷாப்போட டைப் வச்சுருக்காங்களோ அந்த ஷாப்லலாம் போய் நம்ம அந்த வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணுற அந்த அமௌண்ட்டில் நம்ம தேவையானப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எங்கேயுமே வெப்சைட்ஸில் நம்ம அவங்க டைப் பண்ணியிருக்க எந்த ஒரு கடையிலையோ இல்லை வெப்சைட்ஸ்லையோ நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து அமௌண்ட்டை வித்ட்ராவே பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அப்படி தான் கிடையாது. நம்ம தேவைப்படுறப்ப நம்ம வாலெட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாதாமா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் நமக்கு வாலெட்டில் வந்து ஆக்சுவலாக அவங்களே வாலெட் பிரிச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வாலெட் கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம ஷாப்ஸ் வந்து அவங்க அதாவது நியூ ஆப் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஷாப்ஸில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு தனி வாலெட் இருக்குது. அப்புறம் எப்பவும் போல் ஆர்டினரியாக நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய அந்த வாலெட் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்களே அமௌண்ட் வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு பார்ட் பிரிஞ்சு அதுலேயே கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரே வாலெட்டில் இதாயிரும், கிரெடிட் ஆயிரும், அந்த வாலெட்லேருந்து நம்ம வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாதாமா. ஸோ அந்த ஆப் வந்து அவங்க லான்ச் பண்ணக்கூடிய நியூ ஆப் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஷாப்ஸ் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த தேர்ட் வாலெட் வந்து நமக்கு அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் தான் க்ரியேட் ஆகும். ஸோ அது இப்போதைக்கு வந்து அந்த ஆப் வர வரைக்கும் அது வந்து இப்போதைக்கு வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த ஆப் வர வரைக்கும் எப்படி பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வெப்சைட்ஸில் அவங்க டைப் பண்ணியிருக்க வெப்சைட்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாலெட்டில் ஒரு பர்டிகுலர் ஆஃப் அமௌண்ட், அதாவது நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து 2 பார்ட்டாக பிரியும். ஒரு பார்ட் வந்து வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு பார்ட் அதில் கிரெடிட் ஆயிரும். இன்னொரு பார்ட் நமக்கு வந்து பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுறதுக்காக கிரெடிட் ஆகும். இதனால் எப்படின்னா அவங்க டைப் பண்ணியிருக்க அந்த கம்பெனிஸ் வந்து சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் எஸ்பிஓ வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்ம அமௌண்ட்டாக கிரெடிட் ஆச்சுன்னா நம்ம வந்து எப்படியும் வெளியில் பர்ச்சேஸ் பண்ண தானே போகிறோம். ஸோ அங்கே இங்கேன்னு நிறைய கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எஸ்பிஓட டைப் கடையிலே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ
நமக்கு எந்த விதத்திலையும் லாஸ் கிடையாது. வெளில பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் இங்கே அவங்க டைப் கம்பெனியோட டைப் கடைகளோட வெப்சைட்ஸோட பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் எப்படின்னா அவங்களுக்கும் கம்பல்சரியாக ப்ராடக்ட் செல் ஆகும், அவங்களுக்கும் லாபம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கும் லாபம் இருக்குது, கேரண்டியாக நமக்கு சேலரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாலெட்டில் வந்து மெஜாரிட்டி அமௌண்ட் நாங்கள் கிரெடிட் பண்ண மாட்டோம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் மெஜாரிட்டி அமௌண்ட் நீங்கள் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணி அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஆஃப் அமௌண்ட் மட்டும்தான் நாங்கள் வாலெட்டில் பிரித்து உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு 100% வருதுன்னா 70% நம்ம பேங்க் வித்ட்ரா பண்ணக்கூடிய வாலெட்லேயும் 30% மட்டும் நம்ம பர்ச்சேஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. அதாவது அந்த ஆப் லான்ச் ஆகிற வரைக்கும் அந்த 30% ஆஃப் அமௌண்ட் மட்டும் நம்ம அந்த வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்காரு. அது எந்த பர்டிகுலர் அமௌண்ட்டாவோ இல்லை அக்யூரேட்டாக அவர் சொல்ல கிடையாது. இன்னும் அந்த ஆப் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் 3 வாலெட்டில் பிரிஞ்சு நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் 3 வாலெட்டில் பிரிஞ்சு கிரெடிட் ஆகும். அப்படி 3 வாலெட்டில் பிரிஞ்சு கிரெடிட் ஆனாலும் மெஜாரிட்டி அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டாக தான் இருக்கும். மீதி அந்த 2 வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் நம்ம வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். அந்தந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி வித்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு வந்து புதிய பேமெண்ட் பற்றின தகவல் கிடச்சிருக்கு. இது எப்போ வேணால் திடீர்னு வந்து மாற்றம் அடையலாம். அப்படி மாற்றப்பட்டாலும் அதை வந்து எஸ்பிஓட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் அந்த 2 வாலெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் அமௌண்ட் டெய்லி செப்பரேட்டாக கிரெடிட் ஆகும், இல்லை இதில் எவ்வளோ ருபீஸ் கிரெடிட் ஆகும், இதில் எவ்வளோ ருபீஸ் கிரெடிட் ஆகும், எந்தெந்த பிளானில் இருக்கவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து, அதாவது ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேலரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் எந்த லெவல்காரங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா வாலெட்லையும் எவ்வளோ அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் வாலெட்லையும் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொடுப்பாங்க. அப்படி அவங்க கொடுக்கும்போது அதை நம்ம சேனலில் நான் உங்களுக்காக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ.